இன்றைக்கி என்னோடய ஹப்பியோட பர்த்டேக்கு நான் என்ன சர்ப்ரைஸாக பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா பென்டோ கேக். இதுக்கு வந்து சாக்லேட் பேஸ் உள்ள ஒரு ப்ளெயின் கேக் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஃப்ராஸ்டிங் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் எப்போவுமே கேக் மட்டும்தான் பேக் பண்ணுவேன். டெக்கரேஷன்லாம் நம்ம வந்து அந்த சாப்டருக்குள்ளாரே வந்தது கிடையாது. இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் டெக்கரேட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன். பென்டோ கேக்கில் 3 லேயர்ஸ் வைக்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து டம்ளர் வச்சு கட் பண்ணி ஃப்ராஸ்டிங் மேலே அப்ளை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ டெக்கரேஷன் மட்டும் கொஞ்சம் வந்து நான் ஓகேவாக தான் இருந்தது. கேக் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, கடையில் வாங்குகிற மாதிரியே. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட் ஏதாவது உள்ளார வச்சு நம்ம வந்து பிரேக் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம். இது வந்து ஈவினிங்காக நான் ரெடி பண்ணுறேன். நைட்டு 12 o'clockே நாங்கள் கேக் கட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன், கேரட், வெங்காயம் பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு ஒரு பட்டர் தோசை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ஸ்பெஷலான மோர் குழம்பு, தடியங்காய் போட்ட மோர் குழம்பு, ஸ்வீட் பொட்டேட்டோ கிடையாது, பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, செம்ம காம்பினேஷன். அப்புறம் வந்து பீட்ரூட் ஹல்வா. எப்போவுமே பாயாசம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி இந்த வாட்டி பீட்ரூட் ஹல்வா, அப்புறம் பருப்பு வடை. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஹஸ்பண்டையும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.